ராதிகா, அதிமுக பாஜக இடையேயான தொகுதி உடன்பாடு இன்னும் சற்று நேரத்தில் அதிமுகவின் தலைமை அலுவலகம் அமைந்துள்ள ராயப்பேட்டையில் கையெழுத்தாக இருக்கிறது. இதற்காக தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், தமிழக பாஜக தலைவர் நயினார் நாகேந்திரன் மற்றும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி, தங்கமணி, வேலுமணி உள்ளிட்டோரும் இப்பொழுது அதிமுக அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். நாம் பார்த்துக் கொண்டிருக்கக்கூடிய அந்த காட்சி ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகைக்கு அதிமுக பாஜக தலைவர்கள் வருகை தரக்கூடிய காட்சியை நாம் இப்போது பார்க்கிறோம். தமிழகத்தில் அதிமுக தலைமையிலான கூட்டணி டெல்லியில் முடிவு செய்கிறது என்ற விமர்சனத்துக்கு பதிலடி கொடுக்கும் வகையில் இப்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் வருகை புரிந்திருக்கிறார்கள். அங்குதான் அதிமுக, பாஜக மற்றும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள தமிழ் மாநில காங்கிரஸ், இந்திய ஜனநாயக கட்சி, புதிய நீதி கட்சி, தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம் தவிர பாட்டாளி மக்கள் கட்சி ஆகிய கட்சிகளுக்குமான தொகுதி உடன்பாடுகள் அறிவிக்கப்பட இருக்கின்றன. தமிழகத்தில் பாரதிய ஜனதா கட்சி கடந்த முறை அவர்கள் 20 தொகுதிகளில் போட்டியிட்டு 4 இடங்களில் வெற்றி பெற்றார்கள். இந்த சூழ்நிலையில் இந்த முறை தமிழக பாஜகவிற்கு எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படுகிறது என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. தேசிய ஜனநாயக கூட்டணியில் 2024 நாடாளுமன்ற தேர்தலில் பாஜகவோடு இணைந்து போட்டியிட்ட தமிழக மக்கள் முன்னேற்ற கழகம், புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட கட்சிகளுக்கு நாங்களே இடங்களை ஒதுக்கீடு செய்கிறோம் என்றும், இதே போல டிடிவி தினகரனின் அமமுகவிற்கும் பாரதிய ஜனதா கட்சியை இடங்களை ஒதுக்கீடு செய்து அறிவிக்கும் என்றும், அதில் பாரதிய ஜனதா கட்சிக்கான உள் ஒதுக்கீடு இடங்களையும் சேர்த்து தங்களுக்கு வழங்க வேண்டும் என்றும் அங்கு பாரதிய ஜனதா கட்சியின் தேசிய தலைமை மற்றும் தமிழக பாஜக மேலிட பொறுப்பாளர் பியூஷ் கோயல், உள்துறை அமைச்சர் அமித்ஷா ஆகியோர் டெல்லிக்கு அழைத்து நடத்திய அந்த பேச்சுவார்த்தையில் அவர்கள் கூறியதாக தெரிகிறது. இதனால் இன்று அதிமுக எத்தனை இடங்களில் இந்த முறை போட்டியிடும், பாரதிய ஜனதா கட்சிக்கு உள்ஒதுக்கீடையும் சேர்த்து எத்தனை தொகுதிகள் ஒதுக்கீடு செய்யப்படும் என்பது இன்னும் சற்று நேரத்தில் அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்க இருக்கிறது. அதிமுக பாஜக இடையே கூட்டணி கட்சி தலைவர்களையும் இன்று இதற்கு முன்னதாக தமிழக பாஜக தலைவர் பியூஷ் கோயல், ஜி.கே. வாசன், பாரிவேந்தர், ஏ.சி. சண்முகம், ஜான் பாண்டியன் உள்ளிட்டோரை சந்தித்து அவர்களோடு எத்தனை தொகுதிகள் என்பதை இறுதி செய்து விட்டார்கள். இப்போது அங்கு முறைப்படியான அறிவிப்பு மற்றும் தமிழக பாஜக தலைவரின் கையெழுத்து, அதே போல அதிமுக பொதுச் செயலாளர் இபிஎஸ் கையெழுத்தோடு அந்த உடன்பாடு கையெழுத்தாகக்கூடிய அந்த காட்சிகளையும் அந்த தொகுதிகளின் எண்ணிக்கை தொடர்பான அறிவிப்பையும் நாம் இப்போது பார்க்கலாம். இன்னும் சில நிமிடங்களில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையே தொகுதி எண்ணிக்கை முழுமையாக அனைத்து கட்சிகளுக்கும், அந்த கூட்டணியில் இடம்பெற்றுள்ள பாட்டாளி மக்கள் கட்சியிலிருந்து புதிய நீதி கட்சி, இந்திய ஜனநாயக கட்சி மற்றும் தமிழ் மாநில காங்கிரஸ் உள்ளிட்ட அனைத்து கட்சிகளுக்குமான தொகுதிகளின் எண்ணிக்கை இன்னும் சில நிமிடங்களில் அறிவிக்கப்பட இருக்கிறது. இப்போது அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி செய்தியாளர்களை சந்திக்க இருக்கிறார். அந்த காட்சிகளை நாம் இப்போது பார்க்கலாம். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி ஆகியோர் செய்தியாளர்களை அதிமுக தலைமை அலுவலகமான ராயப்பேட்டையில் உள்ள எம்ஜிஆர் அலுவலகத்தில் இருந்து அந்த தொகுதி உடன்பாடு அறிவிப்பையும் தொகுதிகளின் எண்ணிக்கை அறிவிப்பையும் இப்போது சில நிமிடங்களில் அவர்கள் அறிவிக்க இருக்கிறார்கள். அதிமுக அலுவலகத்தில் அதிமுக, பாரதிய ஜனதா கட்சி, பாட்டாளி மக்கள் கட்சி, அம்மா மக்கள் முன்னேற்ற கழகம் உள்ளிட்ட கட்சிகளோடு தொகுதி உடன்பாடு கையெழுத்தாக இருக்கிறது. அங்கு டிடிவி தினகரனுக்கு எத்தனை தொகுதிகள் என்பதை இப்போது பியூஷ் கோயல் அறிவிப்பாரா அல்லது எடப்பாடி பழனிசாமி அறிவிக்க இருக்கிறாரா, டிடிவி தினகரன் அதிமுக தலைமை அலுவலகத்துக்கு வருகை புரிகிறாரா என பல்வேறு கேள்விகள் எழுந்துள்ள சூழ்நிலையில் இப்போது அதிமுக போட்டியிடக்கூடிய தொகுதிகளின் எண்ணிக்கையும் பாரதிய ஜனதா கட்சியின் கூட்டணியில் இடம்பெற்றுள்ள அமமுக உள்ளிட்ட கட்சிகளுக்கான தொகுதி எண்ணிக்கையும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அதிமுக போட்டியிடும் தொகுதிகளையும் பாட்டாளி மக்கள் கட்சியின் அன்புமணி பிரிவு போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையும் அறிவிப்பார். இதே போல பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன் உள்ளிட்டோர் பாரதிய ஜனதா கட்சி கூட்டணி போட்டியிடக்கூடிய அந்த தொகுதிகளின் எண்ணிக்கையை அவர்கள் அறிவிப்பார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. இன்னும் சற்று நேரத்தில் பியூஷ் கோயல், எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகமான எம்ஜிஆர் மாளிகையில் தொகுதி உடன்பாடு ஏற்பட்டிருப்பதை அதிகாரப்பூர்வமாக அறிவிக்க இருக்கிறார்கள். இதில் அதிமுகவிற்கு எத்தனை தொகுதிகள், பாரதிய ஜனதா கட்சி அதனுடைய உள் ஒதுக்கீடு எத்தனை கட்சிகளுக்கு எத்தனை தொகுதிகள் என்பது குறித்து அதிகாரப்பூர்வமாக அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இப்போது அதிமுக அலுவலகத்திற்கு பியூஷ் கோயலும் வருகை புரிந்து விட்டார். அவரையும் அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்களையும் வரவேற்று அங்கு உள்ளே அழைத்திருக்கிறார். தமிழிசை சவுந்தரராஜன், மத்திய இணையமைச்சர் எல் முருகன், அது தவிர நயினார் நாகேந்திரன் உள்ளிட்ட அந்த பாரதிய ஜனதா கட்சியின் முக்கிய தலைவர்களை அதிமுகவின் தலைவர்கள்
வேலுமணி, எஸ்பி வேலுமணி, KP முனுசாமி உள்ளிட்ட அந்த கட்சியின் முக்கிய நிர்வாகிகள் வரவேற்று அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு அழைத்து சென்றிருக்கிறார்கள். இப்போது அந்த ராயப்பேட்டை அதிமுக அலுவலகத்தில் இந்த முதல் தளத்தில் அந்த செய்தியாளர் சந்திப்புக்கான ஏற்பாடுகள் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றன. இன்னும் சில நிமிடங்களில் அதிமுக பாரதிய ஜனதா கட்சி இடையேயான தொகுதி பங்கீடு உடன்பாடு கையெழுத்தானதும் தொகுதிகளின் எண்ணிக்கையும் அறிவிக்கப்படும் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதிமுக கூட்டணியில், அதிமுக பாஜக கூட்டணியில் முதன்முறையாக பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்களும் அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு இப்போது வந்திருக்கிறார்கள். இந்த தொகுதி உடன்பாடு கையெழுத்தாவது அதிமுக தலைமை அலுவலகத்தில் அறிவிக்கப்படுவது அரசியல் ரீதியாக மிகுந்த முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகிறது. ஏனென்றால் அதிமுக கூட்டணி டெல்லியில் தான் நிச்சயிக்கப்படுகிறது, டெல்லியில் தான் உறுதி செய்யப்படுகிறது என்றும் அதிமுக தலைவர்கள் டெல்லிக்கு ஓடோடி செல்கிறார்கள் என்ற விமர்சனத்தை திமுக கூட்டணி கட்சியினர் தொடர்ந்து வைத்து வந்த சூழ்நிலையில் இப்போது ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக அலுவலகத்திற்கு தமிழக பாஜக தலைவர், அதனுடைய மேலிட பொறுப்பாளர் உள்ளிட்டோரும் இங்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். இங்குதான் உடன்பாடு, தொகுதி எண்ணிக்கை ஆகியவை இப்போது அதிகாரப்பூர்வமாக அதிமுக அலுவலகத்தில் அறிவிக்கப்படுகிறது. கடந்த 2-3 நாட்களாக வெறிச்சோடி காணப்பட்ட அதிமுகவின் ராயப்பேட்டை தலைமை அலுவலகம் இன்று அரசியல் பரபரப்பு தொற்றிக்கொள்ள அங்கு பல்வேறு கட்சிகளின் தலைவர்கள், தொண்டர்களும் குவித்துள்ள சூழ்நிலையில் அங்கு தேர்தல் கலை அதிமுக அலுவலகத்திலும் களை கட்டியிருக்கக்கூடிய அந்த காட்சிகளை தான் இப்போது பார்த்துக் கொண்டிருக்கிறோம். அமமுகவிற்கு இந்த 12 தொகுதிகள் வரை வழங்கப்படக்கூடும் என எதிர்பார்க்கப்படுகிறது. இதே போல பாரதிய ஜனதா கட்சிக்கு 30 இடங்கள் வரை, 27 இடங்களிலிருந்து 30 இடங்கள் வரை அவர்களுக்கு வழங்கப்படக்கூடும் என்றும் தெரிகிறது. இன்னும் சற்று நேரத்தில் அந்த அதிகாரப்பூர்வ செய்தியாளர் சந்திப்பு வர இருக்கிறது. அதை நாம் இன்னும் சில நிமிடங்களில் பார்க்கலாம். அதிமுக பாரதிய ஜனதா கட்சியிடையே கூட்டணி தொகுதி உடன்பாடு இன்னும் சில நிமிடங்களில் கையெழுத்தாக உள்ள சூழ்நிலையில் பாரதிய ஜனதா கட்சியின் தலைவர்கள் அனைவரும் சென்னை ராயப்பேட்டையில் உள்ள அதிமுக தலைமை அலுவலகத்திற்கு வருகை புரிந்திருக்கிறார்கள். பியூஷ் கோயல், நயினார் நாகேந்திரன், அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி உள்ளிட்டோர் கூட்டாக இன்னும் சில நிமிடங்களில் செய்தியாளர்களை சந்தித்து இந்த தொகுதி உடன்பாடு குறித்து அதிகாரப்பூர்வமான அறிவிப்பை இன்னும் சில நிமிடங்களில் வெளியிட இருக்கின்றனர்.